ஃபோன் வந்துச்சு, வீடியோ கட் ஆயிடுச்சு, மறுபடியும் திருப்பி போட்டிருக்கேன் இன்னொரு வீடியோ. எல்லாரும் பார்க்கறது இல்லை, அதை நான் எதிர்பார்க்கறதும் இல்லை. பார்க்குறவங்களுக்கு தெரியும்ல, இந்த ரோட்டில் பயணிக்கிறவங்களுக்கு தெரியும் இதோட சிரமம். அதனால தான் நான் வீடியோ போடுறேன். ஃபுல்லாக வனப்பகுதி. மின்சார வாரிக்கணம், மின்சார அவசரம். இங்கேருந்து ஆரம்பிக்கும். ரொம்ப மோசமாக இருக்கும். பாருங்க, சைடில் பாருங்க, தெரியுதா? இதோட பார்த்தீங்கன்னாவே தெரியும். இந்த இடம் தான் ரொம்ப மோசம். அந்த பாருங்க, லாரி எப்படி போயிட்டு போகுதுன்னு பாருங்க, எவ்வளோ மோசமாக இருக்குது இந்த ரோடு. இந்த இடத்தையும் பாருங்க. இதே நான் 41 ஹெக்டர் சொன்னல, முந்திரி காடு. அந்த அளவுக்குல வாகனத்தை பார்த்தீங்களா? அதுவும் கொஞ்சமாக ஏற்றிட்டு வர்றதில்ல, ஃபுல்லாக இருக்கும் ஜல்லி. பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி இருக்குன்னு பாருங்க. வாகனத்தை பாருங்க. நான் இந்த அரிமளத்துக்குள்ளேருந்து வர்றதுக்குள்ளே எத்தனை வாகனம் கிராஸ் ஆகுதுன்னு பாருங்க. எல்லாம் ஓவர்லோடு. அப்படி இருக்கும்போது ரோடு நல்லா இருந்தால் தான் இதில் பயணிக்க முடியும். உண்மையாலுமே சீரியஸாக அந்த கனரக வாகனம் வர்றதுனால டூ வீலர் ஓட்டுறவங்களாம் பயந்து பயந்து ஓட்டுருவாங்க. பள்ளத்துக்காண்டி அந்த வண்டி கிராஸ் ஆகுது, அது விபத்தை உண்டாக்கிரும். அந்த லெவலுக்கு பயமாக இருக்கு. பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. 8 கிலோமீட்டர் வனப்பகுதி. ரோடு நல்லா இருந்தால் தான் போகிறதுக்கும் நல்லா இருக்கும். அந்த ஏரியாவில் எல்லாரோடையும் போடுறாங்க, போட்ட ரோடையே திரும்ப போடுறாங்க. இதெல்லாம் போட்டு எவ்வளோ நாள் ஆயிடுச்சு பாருங்க. எங்களோட சிரமம் பார்த்தீங்கன்னா தான் தெரியும். பார்த்தாதான் தெரியும், பயணிச்சாதான் தெரியும் இதோட சிரமம். வீட்டெல்லாம் விட ஓரளவு பரவாயில்ல ஊருக்குள்ள. இந்த மலைக்கு அதுக்கும் ஃபுல்லாக பேந்துருச்சு எல்லா சைடும். திருமயம் 10 கிலோமீட்டர், மதுரை 106 கிலோமீட்டர், பொன்னமராதி 38 கிலோமீட்டர்.